Hi friends, welcome to Beginner's Kitchen with Koki. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நீர் தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். இது வந்து கர்நாடகா சைடுல ரொம்ப ஃபேமஸ். நம்ம தமிழ்நாட்டுல அவ்வளவா கிடைக்கிறது இல்ல. ஆனா நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நீர் தோசைக்கு வந்து பச்சரிசி தான் வேணும். பச்சரிசி வந்து நான் 1 கப் எடுத்துர்க்கேன். இது வந்து 4 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரம் ஊற வைக்கணும். இது ஊற வைக்கிற டைம் மட்டும் தான் அதிகமாகும். அதுக்கு அப்புறம் அரைச்சு அப்படியே தான் நம்ம சுட போறோம். அதனால ஃபர்ஸ்ட் இத வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இது கழுவிட்டு நான் 5 மணி நேரம் ஊற வைக்க போறேன். ஊற வச்சிட்டு பார்க்கலாம். அரிசி பாருங்க இப்போ வந்து ஒரு 4 ல இருந்து 5 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சு தண்ணியை வடிச்சு எடுத்துர்க்கேன். இப்போ இது கூடவே 1/2 கப் தேங்காய் வந்து துருவி எடுத்துர்க்கேன். அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் மிக்ஸி ஜார்ல வந்து நல்லா நான் சாஃப்ட்டா அரைச்சு எடுத்துட்டு வர போறேன். ஃபர்ஸ்ட் இத அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து மாவு வந்து அரைச்சாச்சு. பச்சரிசியும் தேங்காவும் போட்டு நல்லா முடிஞ்ச அளவுக்கு சாஃப்ட்டா அரைச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியா கரைச்சுக்கணும் இது வந்து மாவு. பாருங்க இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கட்டும். நல்லா தண்ணியா இருந்தா தான் நல்லா சாஃப்ட்டா வரும். அதனால நல்லா தண்ணி ஊத்தி கலக்கிக்கோங்க. இது தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். வந்து நான்ஸ்டிக் தவா தான் வச்சிருக்கேன். இது நான்ஸ்டிக் தவால செய்யும்போது கொஞ்சம் ஒட்டாம வரும். அதனால நீங்க பாத்துக்கோங்க. ஒவ்வொரு தோசையும் சுடும்போது நல்லா மாவு வந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இல்லைன்னா அரிசி மாவு வந்து அடியில தங்கிடும் அப்படியே. இப்போ பாருங்க. மேலே எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஊற வைக்கிற டைம் தான். நீங்கள் மத்தியானத்தில் ஊற வச்சிட்டிங்கன்னா நைட்டு டின்னருக்கு சூப்பராக சுட சுட செஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு தக்காளி சட்னி, சாம்பார், தேங்காய் சட்னி எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆகும். இப்போ இது வேகட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து சிம்லே வைங்க. நிறைய தீ வச்சிங்கன்னா அது கலர் மாறிடும் தீஞ்சிச்சுன்னா. இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு கலர் சூப்பராக இருக்கும். இது ஒயிட் கலராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம நீர் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டுடலாம். இப்போ இன்னொரு தோசை ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி தான் மாவு வந்து கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து விடுங்க. மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், நீர் தோசை சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக நீர் தோசை வீட்லேயே நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இது கர்நாடகா சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸ். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும்